கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நாம் ஆன்லைனிலே கூடியிருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சத்தியத்தை உண்மையாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இந்த சீஷர்கள் கூட்டம், வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நாம், அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் சத்தியத்தை சத்தியமாகத்தான் அறிந்து வைத்திருக்கிறோம். அதன்படிதான் நாம் பயணிக்கிறோம். சிறப்பு. நாளைய தினம் சபை கூடுகைக்கான நாள். அதில் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக பங்கெடுக்க வேண்டும். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாதபடி என்று வேதம் நமக்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 24, 25. ஆக அதை விட்டுவிடாதபடிக்கு நாம் கேட்கிற வசனங்களை காதோடு நிறுத்தி கொள்ளாமல் நாம் நடைமுறை வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். சரி, இந்த நாளுக்கான செய்தி என்பது கடந்த செய்தியின் தொடர்ச்சி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவிடம் வருகிறீர்கள் என்றால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வர வேண்டும். அப்படி உலகத்தை விட்டு பிரிந்து வருகிற உங்களுக்கு பரிசுத்தவான் என்கிற பெயர் உண்டு, சீஷர்கள் என்கிற பெயர் உண்டு, சகோதரர்கள் என்கிற பெயர் உண்டு. சரி, ஆக உலகத்தை விட்டு நான் இந்த தேவனிடத்திலே வருகிறேன் என்றால் முதலாவது காரியமாக நான் விட வேண்டியது எதை? வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தீமை எது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறதோ அதை விட்டு உலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. எதுவெல்லாம் தீமை என்று வேதம் நமக்கு ஆணித்தரமாக கண்களுக்கு முன்பதாக காட்டிக் கொடுக்கிறதோ அதை அந்த நொடி பொழுதே விட்டு விட்டு கிறிஸ்துவிடம் வர வேண்டும். இதில் அட்ஜஸ்ட் செய்து கொள்வது என்னுடைய வேலை அல்ல. அப்படி நான் செய்வேன் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் மேன்மையானது. அந்த வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? அசட்டை செய்கிறேன் என்று அர்த்தம். சரி, தீமையை வெறுக்க வேண்டும் என்று வேதம் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக சில வசனங்களை மட்டும் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். முதல் பகுதியாக ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். இந்த வாசிக்கப்பட்ட வசனம் ஒரு 4 மிகப்பெரிய காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அதிலிருந்து ஒரு விஷயத்தை உலகத்தை விட்டு பிரிந்து வருகிற நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறது. முதலில் சொல்கிறது 9ஆம் வசனம், ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் பாரம்பரிய சபையிலோ இல்லை ஆவிக்குரிய சபை என்று சொல்லக்கூட கட்டட சபைகளிலோ நீங்கள் எதில் இருந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதை விட்டுவிட்டு அது தவறென்று வந்த பொழுது வருகிற நமக்கு முதலில் நாம் வைக்கக்கூடிய அன்பு மாயம் அற்றதாக இருக்க வேண்டும். அது மாயம் இல்லை என்றால், மாயை இருக்கும் என்றால் அதில் என்ன இருக்கிறது? தீமை இருக்கிறது. அந்த அன்பிலே மாய்மாலம் இருக்கிறது என்றால் அந்த அன்பில் என்ன இருக்கிறது? தீமை இருக்கிறது. ஆக தீமையை வெறுத்து உலகத்தை வெறுத்து நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு முற்றிலுமாக நன்மையானதாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவை பற்றி கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான் ரோமருக்கு எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரத்திலே, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அதில் கொஞ்சம் கூட பிசுறு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதே நீங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் வாசிப்பீர்கள் என்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான். அப்படி சொன்ன அந்த பகுதிதான் இங்கு ரோமருக்கு எழுதும் போது சொல்லிக் கொடுக்கிறது. தீமையை வெறுத்து நான் கிறிஸ்துவிடம் வருகிறேன் என்றால் தீமை எது என்பதை அறிந்த பிறகும் அதை நான் வெறுக்காமல் இருந்தால் அது தவறு. யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17 சொல்லிக் கொடுக்கிறது, உமது வசனமே சத்தியம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லிக் கொடுக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று. ஆக வேத வாக்கியங்கள் சத்தியம் என்றால் அந்த சத்தியத்தை கொடுத்தது தேவனுடைய ஆவி. ஆக இவை அத்தனையும் உண்மையாக இருக்கும் என்றால் அதை பின்பற்றுகிற நம்மிடத்திலே என்ன இருக்கக்கூடாது? தீமை ஒரு காலம் இருக்கக்கூடாது. சொல்லிவிட்டுத்தான் 10ஆம் வசனத்திலே பவுல் பதிவு செய்கிறான், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள்.
அதாவது இணக்கமாக இருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆக நான் பாரம்பரியத்தில் இருந்துவிட்டு கிறிஸ்துவத்தில் வருகிறேன் என்றால், இந்த பாரம்பரியம் என்ற உலகத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவத்தில் வருகிறேன் என்றால், தீமை ஒருபோதும் இடத்தில் இருக்கவே கூடாது. சரி, தீமை குறித்து வேதம் எதுவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதை குறிப்பாய் சில வசனங்களை பார்க்கலாம், வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். ஆமீன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். இங்கே தீமை தீமை என்கிற விஷயத்தை நாம் 2 முறை இந்த அடுத்த வசனங்களிலே பார்க்கிறோம். நீதிமான், இந்த பரிசுத்தவான் என்கிறவனுக்கு ஏன் ஒரு கேடும் வராது? உங்களை நம்பித்தான், உங்களை ஏற்றுக்கொண்டுதான், உங்களுக்காகத்தான் கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்றால், அவர் உங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் மிக பெரிய ஆணித்தரமான விஷயம், நீதியாகிய அந்த தேவனை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு கேடு வராது. லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது, சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் இந்த உலகத்தின் அத்தனை அசுத்தங்களையும் ஜெயிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்ற வசனம் நமக்கு கண்களுக்கு முன்னதாக வந்து போகிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்றால், யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றால், அவருடைய பிள்ளையாகிய நமக்கு ஒன்றும் நேரிடாது என்கிற அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அடுத்த வார்த்தை சொல்கிறது, அது என்ன மார்க்கம்? அது கிறிஸ்துவின் மார்க்கம் அல்ல, தேவ மார்க்கம் அல்ல, அது துன்மார்க்கம். துன்மார்க்கத்தில் இருப்பவனுக்குத்தான் தீமை. அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னது, நீங்கள் நீதிமானை தேடி வருகிறீர்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடிக்கொண்டு வருகிறீர்கள் என்றால், உலகத்தை வெறுத்து விட்டுத்தான் நீங்கள் வர வேண்டும். உலகத்தை வெறுப்பது என்பது தீமையை வெறுப்பது என்பதும் ஒன்றுதான். ஆக அந்த தீமை வெறுக்கும் பொழுது துன்மார்க்கமான வழியிலே நீங்கள் நிற்கவில்லை. வாசிக்கலாம் தொடர்ந்து நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாள் உள்ளவன் தீமையில் விழுவான். ஆமென். புரட்டு நாவுள்ளவன் தீமையிலே விழுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவது இல்லை. உங்கள் இருதயம் எங்கு இருக்கிறது என்பதை கவனிங்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இயேசுவிடத்தில் வந்த பிறகு, சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு, என் இருதயம் இன்னும் மாறுபாடு உள்ளவற்றை யோசிக்கிறதா, பிணைகிறதா, புரட்டுகிறதா என் நாவு சில விஷயங்களை? நீங்கள் புரட்டுவீர்கள் என்றால், சத்திய வசனத்தை புரட்டுவீர்கள் என்றால், அது தீமையில் தான் முடியும். உள்ளதை உள்ளபடி வசனம் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு. எது சத்தியமோ அதை சத்தியமாகத்தான் பின்பற்ற வேண்டும். அதை மீறும் என்றால் அது பிரச்சனைக்குரியது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை ஒரு நாளும் கண்டடைவது இல்லை. நம் ஊரிலே ஒரு வழக்கு சொல் உண்டு, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்வார்கள். ஆக அந்த மாறுபாடுள்ள இருதயம் இருக்கும் என்றால், எது வசனம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, பிரியமானவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை தாண்டி தயவு செய்து சிந்திக்க வேண்டாம். அதற்குத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பியுங்கள், அதற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். அது என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று உங்களுக்கு புரியவில்லை என்றால், தேவனிடத்திலே கண்ணீரோடு நில்லுங்கள். வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யாரெல்லாம் கண்ணீரோடு ஜபித்திருக்கிறார்களோ அவர்களுக்கான பதில் உடனடியாக கிடைத்திருக்கிறது. ஆக கண்ணீரோடு நின்று தேவனிடத்திலே கேளுங்கள், அப்பா எனக்கு இந்த காரியம் புரியவில்லை, தெரியவில்லை. கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆக என் இருதயம் முழுமையாக இருக்கும் என்றால், நான் உலகத்தை விட்டு பிரிந்து வந்ததின் நிச்சயம் சரி என்றால், தீமை என்னிடத்திலே இருக்காது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை. நீதிமொழிகள் 14:32. துன்மார்க்கன் தன் தீமையினாலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். ஆமென். எப்படி சொல்கிறது? துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான். ஏற்கனவே நீதிமொழிகள் 12ஆம் வசனம் 21 சொன்னது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். அவர்கள் நிறைந்திருப்பது தீமை அவர்கள் சுற்றி இருக்கும். இங்கே நீதிமொழிகள் 14:32 சொல்கிறது, அந்த துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான். அங்கே நிறைந்திருப்பான், இங்கே அதை முழுமையாக வாரிக்கொள்ளப்படுவான்.
நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளனாக இருப்பான். ஆமாம், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீதிமானுக்கு, அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 1 யோவான் 2:25 சொல்லிக் கொடுக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அதை நினைவில் கூர்ந்துதானே நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுகிற பிரயாசத்திலும் பாடுகளிலும் உங்களுக்கு அந்த பலன் எங்கிருந்து கிடைக்கிறது? எனக்கு நித்திய ஜீவனுக்காகத்தான் நான் கிறிஸ்துவை தேடியிருக்கிறேன், இந்த இம்மைக்கான வாழ்க்கையிலே இல்லை, மறுமைக்கான வாழ்க்கைக்காக. வாசிக்கலாம் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமென். மிக பெரிய வசனம் பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். நாம் திரும்ப திரும்ப இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் இந்த வசனத்தை விட்டு விடாதீர்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இங்கே சொல்லுகிற விஷயம்தான் மிக முக்கியம். கடைபிடிங்கள் என்று சொல்வதை விட முதலில் அவர் சொல்லி இருக்கிறார், சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஏன்? உள்ளதை உள்ளதென்றும் தேவன் ஒருவர் என்பதை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்நானம் என்பதை வேதம் பதிவு செய்திருக்கின்றதா, அதை சொல்லுங்கள். தசமபாகம் என்பது புதிய உடன்படிக்கையில் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லுங்கள். சபை கூடி வருவது அன்புக்கும் நற்கிரைகளுக்குமாக என்பதை தான் சொல்லிக் கொடுங்கள் என்று அதை சொல்லுங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சபையை மூப்பர்கள் வழிநடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுத்திருக்கும் என்றால் அதை சொல்லிக் கொடுங்கள். சபை வீட்டில்தான் கூடியது என்றால் அதை முழுமையாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆக உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். விஷயத்தை கவனிங்கள் பிரியமானவர்களே. 5:37 மத்தேயு புத்தகம் சொல்கிறது, இதை தாண்டி இதை மிஞ்சும் என்றால் அது தீமையினால் தான் உண்டாயிருக்குமே தவிர வேறு நன்மை அல்ல. மனித கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் இல்லை என்று வேதம் சொல்லும் என்றால் அதுதான் உண்மை. அதை மிஞ்சி இல்லை கட்டிடத்தில் தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது தீமையினால் இருக்கிறது. ஆக தீமை எது என்பதை அறிந்த பிறகும் அதை நான் விட்டு விடாமல் இருப்பேன் என்றால் நான் உலகத்தை விட்டு பிரிந்து இயேசுவிடத்தில் வந்தது வீண். இதற்கு மிஞ்சினது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கும் என்றால் அது தீமை எது என்பதை நீங்கள் அறிந்த பிறகு இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர், அவர் இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். இவர் மகா தேவன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நியாயாதிபதி என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஏக சக்கராதிபதி என்று சொல்லிக் கொடுக்கிறது. எத்தனையோ தமிழ் வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறது. இவர்தான் தேவன் என்று. ஆனால் அதை இந்த நாவிலிருந்து மறுதளிக்கக்கூடிய கூட்டம் அநேகம் உண்டு. தேவனாகி இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லக்கூடாத கூட்டம் இருக்கிறது. சொல்வதற்கே கூசுகிற கூட்டம் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து பிரிந்து அதிலிருந்து மாறுபட்டு நீங்கள் சத்திய வசனத்திற்குள் உள்ளே வந்த பிறகும் இன்னும் தீமையான காரியம் எது என்பதை தெரிந்த பிறகும் கூட அதை விட்டுவிடாமல் இருப்பது எப்படி? மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்பது கர்த்தர் கொடுத்த கட்டளை. புருஷர்களே, உங்கள் மனைவி மீது அன்பு கூறுங்கள் என்பது தேவன் கொடுத்த கட்டளை. ஆனால் அதை நான் மீறுவேன் என்றால் அது தீமையாக இருக்கும். நீங்கள் யாராக வேண்டுமானால் இருந்து கொள்ளுங்கள். உங்கள் படிப்பு, உங்கள் பணம், உங்கள் பதவி, உங்கள் பின்புலம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதுதான். அதன் உள்ளது உள்ளபடி செய்யவில்லை என்றால் அங்கு தீமை வந்து நிற்கும். அதைத்தான் வசனம் சொல்கிறது. உள்ளதை உள்ளபடி நீங்கள் சொல்லவில்லை என்றால் அது தீமையினால் தான் நிற்கும் என்று சொல்கிறது. வாசிக்கலாம் எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞானம் திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதினர்களுக்கே தரும். ஆமென். எப்பொழுது உங்களுக்கு பூரண வயதாகிறது? கவனிங்கள் பிரியமானவர்களே, பலமான ஆகாரமானது, இந்த சத்திய வசனமானது உங்களை பூரணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மாற்ற வைக்கும். எப்பொழுது? தீமை இன்னது என்று எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதைத்தான் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம். வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி எது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு வேதம் யோவான் புத்தகம் 5:39 சொல்கிறது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று ஒரு கேள்வி வரும் என்றால், அந்த வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அந்த பலமான ஆகாரத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அங்கு தீமை எது நன்மை எது என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதை என்னுடைய பயிற்சியினால், ஆவியின் கனினால் தினந்தோறும் அதை வேதத்திலே அதை தெரிந்து கொண்டு நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது, அதை முயற்சி செய்யும் பொழுது பகுத்து அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது நம்மை போன்ற நபர்களுக்குத்தான் கிட்டும். ஆக தீமை என்ன என்பதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்? அங்கே வேதத்திலே போய் ஆராய்ச்சி செய்யும் பொழுது. இங்கே குழப்பம் எப்பொழுது வருகிறது? செவிவழி செய்தியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என் பாஸ்டர் அப்படி சொன்னார், இந்த பிஷப் அப்படி சொன்னார், அந்த சபை அப்படி சொன்னது,
என் பாரம்பரியம் எப்படி சொல்லுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறாரே தவிர உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆக நன்மையை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தீமை எது என்பதை தெரிந்து அதை வெறுக்க வேண்டும். தொலைக்காட்சி பற்றி பார்க்கக்கூடாது, சினிமாக்கள் பார்க்கக்கூடாது என்றெல்லாம் வேதம் சதி செய்திருக்கிறது. குறிப்பாக எங்கே எழுதப்பட்டிருக்கிற தொலைக்காட்சி என்றெல்லாம் கேட்டார்கள். யோசித்து பாருங்கள். பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று வேதம் சொன்ன பிறகும் கூட அந்த எழுதப்பட்ட எழுத்தை கவனிங்கள். நீங்கள் அதை பார்க்க பார்க்க பாவம் இச்சை பாவமாக மாற ஆரம்பிக்கிறது. அது ஒரு நாள் நடந்த நிகழ்வல்ல. அந்த பழத்தை புசிப்பதற்கு ஏவாளுக்கு அந்த தொடர்ந்து அந்த பழத்தை பார்க்கத்தான் அவளுக்குள் இச்சை உண்டாகி பாவம் உண்டாக ஆரம்பித்தது. நீங்கள் திரைப்படங்களையோ, நீங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளையோ, சீரியல்களையோ நீங்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து அதை பார்க்க நீங்கள் அதற்கு அடிமைகளாக்கப்படுகிறீர்கள். எதை வேண்டாம் என்று வேதம் சொல்லிக் கொடுத்ததோ அதை திரும்ப நீங்கள் ருசிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் பின்பு கர்த்தர் உங்களிடத்திலே கேள்வி கேட்க வேண்டிய சூழல் வரும். கண்ணில் படுவது பாவம் அல்ல, ஆனால் கண்ணில் பட்டதை இருதயத்திற்குள் நுழைத்தீர்கள் என்றால் வசனம் சொல்லி கொடுக்கிறது. எந்த ஒரு ஸ்திரீயை தன் இருதயத்தில் இச்சையோடு பார்க்கிறானோ அவன் தான் அவளோடு உபச்சாரம் செய்தான் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. பார்ப்பவருக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உங்கள் இருதயத்திற்குள் அந்த விஷயத்தை இச்சையை உள்ளுடக்கி அழைப்பீர்கள் என்றால் அது இச்சை கற்பம் தரிக்க ஆரம்பித்து விடும். இப்பொழுது பிரச்சனை சிக்க ஆரம்பித்து விடுவோம். அதே போலதான் வசனம் சொல்கிறது, நன்மை என்ன என்பதை நீங்கள் அறிந்த பிறகு தீமையை வெறுக்காமல் இருப்பீர்கள் என்றால், என் தகப்பனாருக்கு தாயாருக்காக நான் இன்னும் வசனத்தை சொல்லிக் கொடுக்காமல் இருப்பேன் என்றால், என் உறவுகளுக்கு இன்னும் வசனத்தை சொல்லிக் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் நான் இன்னும் உலகத்தை நேசிக்கிறேன் என்றுதான் பொருள். யாருக்காக வசனத்தை அஜில் செய்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆமென். அப்போ வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, கர்த்தர் உண்மை உள்ளவர். தீமையை வெறுத்து விட்டால் நீங்கள் உண்மையுள்ள தேவனத்திலே வந்துவிட முடியும். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஏனென்றால் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தீமை நின்று விளக்கக்கூடியவர், தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். வாசிக்கலாம் ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமீன். நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே. மனம் திரும்பு என்று ஒற்றை வார்த்தை தான் சொன்னார் கர்த்தர். பரலோக ராஜ்யம் சமீபம், மனம் திரும்புங்கள் என்று அவர் சொன்னார். மத்தேயு 4:17 வசனத்துல. இந்த 4:17 மனம் திரும்பு என்று அவர் சொல்லும் பொழுது எங்கேயோ தீமை இருக்கிறது என்று அர்த்தம். இங்கே அந்த வசனத்தை உங்கள் சுவற்றில் எழுதி வைத்துக் கொண்டு அதை தினந்தோறும் வாசித்து பாருங்கள். மனம் திரும்பு என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் மனம் திரும்பி விட்டு ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பயணிப்பவர்களுக்கு கூட அந்த வசனத்தை கண்ணில் பார்க்கும் பொழுது பயம் தெரிய ஆரம்பிக்கும். நான் இன்னும் எங்கும் மனம் திரும்ப வேண்டுமா ஆண்டவரே? நான் எங்கும் மனம் திரும்ப வேண்டும்? எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்றால் ஏன் இந்த வசனத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்துல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டுமே, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டுமே என்று கேட்கிறார். அவருக்கு பற்றவில்லை. நீங்கள் நீதிமனாக்கப்படுவதில் இன்னும் தொடர்ந்து நீதிமனாகத்தான் நீடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பிசாசாரவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திருகிறான் என்று பேதுரு எழுதுகிறான். 1 பேதுரு 5:8 வசனத்துல. ஆக எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விழுந்து போய்விடக் கூடாது என்பதற்காக பரிசுத்தமா இருக்கக்கூடிய நீங்கள், நீதி செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அதில் தொடர்ச்சியாக முன்னேறிக்கொண்டே இருங்கள். வசனம் தெரிந்த பிறகு எனக்கு வசனம் தெரிந்து விட்டது என்று நான் நகர்ந்து கொள்வதில்லை. அந்த வசனத்திலே இன்னும் பழகி கொண்டு இருக்க வேண்டும். அந்த வசனத்தில் நீங்க தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, ஆவியின் கனியிலே இன்னும் ஆழமாக ஊன்றிருங்கள். ஆக ஆவியின் கனி அன்பு முடிந்து விடுவதல்ல, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தொடர்ந்து அதிலே பழகி கொண்டே இருங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ரோமர் சொல்கிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ நன்மை செய்து கொண்டே இரு, தீமையினால் வெல்லப்படாமல். தீமை எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அது கர்த்தர் கொடுத்தது. ஆனால் அதை நன்மையினால் வெல்லலாம் என்றும் அது அடுத்த பகுதியும் சொல்லிக் கொடுக்கிறார். நன்மை செய். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 11:27. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். ஆமென். எப்படி
வசனத்தை கவனிங்கள். கீழ்ப்பகுதி சொல்கிறது, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமை வரும், முடிந்து விட்டது. அதே போல தானே நன்மையை தேடுகிறவன் நான் தயவை பெறுவான் என்று எழுதியிருக்க வேண்டும். ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன். இங்கே ஜாக்கிரதை என்கிற வார்த்தைக்கு பொறுப்பு என்கிற ஒன்று உண்டு, கவனம் என்கிறது ஒன்று உண்டு. ஆக இந்த நன்மையை ஜாக்கிரதையுடன் தேட வேண்டும். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் கவனம் இருக்க வேண்டும். நன்மையை மிகவும் கவனமாக தேடிக்கொண்டே இரு. ஏனென்றால் நமக்கு வேதம் மீகா புத்தகம் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறது, பிரியமானவனே, நன்றாக மனுஷனை கேட்டுக்கொள், நன்மை இன்னதென்று உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீகா 6 அதிகாரம் 8 வசனம் என்று நினைக்கிறேன். ஆக நீங்கள் இரக்கத்தை சிநேகித்து நீதியை செய்ய ஆரம்பியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருப்பதை அல்லாமல் வேற ஒன்றையும் கர்த்தர் உனக்கு எதிர்பார்க்கவில்லை என்று சொல்கிறார். அந்த மனத்தாழ்மை எதிர்பார்க்கிற தேவன் ஜாக்கிரதையாய் நீங்கள் தேட வேண்டும். எதை? அந்த நன்மையானதை தேட வேண்டும். அது அப்படி என்றால் நான் தீமையை முழுமையாக வெறுத்திருக்க வேண்டும். அன்பு செலுத்து, அன்பு செலுத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் மனைவியை முழுமையாக அன்பு செலுத்தாத கணவர்மார்கள் இருக்கிறார்கள். நான் சத்தியம் அறிந்து 30 ஆண்டுகள் பயணிக்கிறோம் சபைக்கு என்று சொல்வார்கள். இன்னும் கணவன் மனைவிக்குள்ளே முழுமையான புரிதல், அன்பு இல்லை. எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் வெறுப்பான பேச்சுக்கள். நீங்கள் உங்களையே நிதானித்து பாருங்கள். எவ்வளவு சத்திய வசனங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் நாவு வாசிக்கிறது. ஆனால் அதே நாவில் இருந்து உங்கள் கணவனையும் மனைவியும் நீங்கள் எத்தனை கசப்பான வார்த்தைகளோடு பேசுகிறீர்கள். யாக்கோப்பு பதிவு செய்கிறான், ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பும் தித்திப்பும் வெளிவருமா என்று கேட்கிறான். இதே நாவில் இருந்து தான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறோம். நாம் அதே நாவில் இருந்து தானே உங்கள் குடும்பத்தாரை கடினப்படுத்தும் அளவிற்கு பேசுகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஆக இதிலிருந்து என்ன தருகிறது? இன்னும் தீமை எனக்குள் இருக்கிறது, இன்னும் நான் தீமையை வெறுக்கவில்லை என்றுதான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வாசிக்கலாம். ரோமர் 12 அதிகாரம் 17 வசனத்தை வாசி. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமென். நன்றாக அந்த வசனத்தை பாருங்களேன். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்யுங்கள். இது சபையை தாண்டி சொல்லக்கூடிய விஷயம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்பது தாண்டி, இது சபைக்குள்ளே தாண்டி என்ன சொல்கிறது? எல்லா மனுஷருக்கு முன்பாகவும். அது யோக்கியமானது எதுவாக இருக்க முடியும்? ஆவியின் கனியாகத்தான் இருக்க முடியும். எப்போ இது இந்த வார்த்தையை வலியுறுத்துகிறது என்றால் வேதம், நான் தீமையை முழுமையாக வெறுத்திருக்க வேண்டும். உள்ளதை உள்ளபடி நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் திரும்ப திரும்ப குடும்ப வாழ்க்கைக்குள் வருவோம் என்றால், நீங்கள் பழுகி பெருகி பூமியின் இருப்பங்கள் என்று வேதம் ஆதியாகமம் புத்தகம் 1 அதிகாரம் 28 வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக பழுகி பெருகி பூமியின் நிரப்புங்கள் என்று தேவன் ஆசீர்வதித்தார் என்றால், பழுகி பெறுகிற வார்த்தைக்குள் எவ்வளவு அன்பு கொட்டி கிடக்கிறது தெரியுமா? இல்லை, அதே ஆதியாகமம் புத்தகம் 2 அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இதன் முதற்கொண்டு புருஷனானவன் தன் தாயும் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், இனி அவர்கள் இருவராக இல்லை ஒரே உடலாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. அதில் எவ்வளவு அன்பு கொட்டி கிடக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை போற்றுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்குத்தான் ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டுதான், இந்த வசனங்களை தெரிந்து கொண்டுதான் குடும்பத்தில் இன்னும் பிணக்கு இருக்கிறது, இன்னும் சண்டை வருகிறது, இன்னும் உருமனமே இல்லை. நன்றாக யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த கூடுகையில் இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகிற விஷயம் அதுதான். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் சற்று யோசித்து பாருங்கள். நாளை சபை கூடுகை என்றால், இந்த சபை கூடுகைக்கு நீங்கள் கணவன் மனைவியாக எத்தனை சந்தோஷத்தோடு புறப்படுகிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கடமைக்கு சத்தியத்திற்குள்ளே வருவது கூடாது. சத்தியம் சத்தியம்தான். ஏனென்றால் 1 யோவான் 2:21 சொல்லிக் கொடுக்கிறது, சத்தியத்திலே ஒரு பொய்யும் இல்லை, அதாவது தீமை ஒருபோதும் இல்லை என்று சொல்கிறது. அதை தெரிந்து கொண்ட பிறகும் நான் சபை கூடுக்கு வரும் பொழுது சண்டை சச்சரவோடு ஏதோ ஒரு பழைய காரியத்தையோ புது காரியத்தையோ புதிதாக முளைக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையோ மனதுக்குள் வைத்துக் கொண்டுதான் நான் சபை கூடுகைக்கு வருவேன் என்றால், மனம் திரும்ப வேண்டியது என் காரியம், தீமையை வெறுக்க வேண்டியது என் காரியம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 17 வசனத்தை. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. ஆமென். எப்படி இருக்கிறதாம்? நன்மைக்கு ஏதுவாக இல்லாமல் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. எது? நீங்கள் கூடி வரக்கூடிய காரியம்.
அப்போ அங்கு என்ன சொல்லப்படுகிறது? தீமை இன்னும் எங்கேயோ ஒட்டி கொண்டிருக்கிறது. யாரிடத்திலோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. கூடி வரக்கூடிய பொழுது அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்பட வேண்டுமே தவிர அங்கே தீமைக்கு இடம் ஏது? அதை களைய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த களையை பிடுங்கி எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதை ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் குடும்பமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை நிதானித்து பார்ப்பார்கள் என்றால் சபை கூடுகை சந்தோஷமாக இருக்கும். சபை கூடுகை தேவனுடைய அந்த சந்தோஷத்தில் நிரம்பி இருக்கும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆமேன். ஒரு விஷயத்தை இங்கு உங்களோடு பதிவு செய்கிறேன் பிரியமானவர்களே. இந்த வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. ஐயா, நாம் எல்லோரும் தேவனுடைய நியாயாசனத்திலே போய் நிற்க வேண்டும். அந்த நியாயாசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீ நன்மை செய்தாயா தீமை செய்தாயா என்று கேட்கிறது. கடந்த நாட்களிலே சகோதரர்கள் அத்தனை பேரும் ஒருமித்து ஒரு விஷயத்தை நமக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். சமநிலை பிரமாணம் என்கிற ஒன்று. ஆக இந்த சமநிலை பிரமாணம் எங்கு ஆரம்பிக்கிறது கவனித்து பாருங்கள். நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. 25 அடுத்தது ஆரம்பிக்கிறது. சபை கூடி வரதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் நாளானது சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்வதற்கு முன்பாக ஒரு பகுதி இருக்கிறது, அன்புக்கும் நற்கிரைகளுக்கும். இந்த நற்கிரியை அன்பு என்று தாண்டி அடுத்த பகுதி நற்கிரியை. நற்கிரைக்குள்ளுதான் இருக்கிறது லா ஆஃப் ஈக்விட்டி. இந்த சமநிலை பிரமாணம் என்பது அதற்குள் தான் உள்ளே இருக்கிறது. அதனால்தான் இங்கே அவன் என்ன செய்கிறான்? கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை. நீங்கள் சரீரத்தில் நன்மை செய்தீர்களா? யோசித்து பாருங்கள். தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு உங்கள் சரீரத்திலே நீங்கள் எப்படி யோசித்து பாருங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று சொல்கிறது. உங்களிடத்திலே கேட்கிற எவனுக்கும் மனம் கோணாமல் கொடுங்கள் என்று சொல்கிறது. கர்த்தர் ஒருபடி மேலே சென்று சொல்கிறார். எப்படி? நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், உடையில்லாமல் இருந்தேன், சிறைச்சாலை இருந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். எத்தனை பெரிய வார்த்தை! ஆக சரீரத்தில் செய்த நன்மையை இன்னும் கூட்டிக் கொடுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கும் பொழுது அவர் உங்கள் அன்பை எந்த அளவிற்கு பார்க்க வேண்டும் என்றால் அந்த அன்பு திகட்ட வேண்டும். என்றால் வேதம் நமக்கு முன்னதாகவே சொல்லிக் கொடுக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லிக் கொடுக்குமானால் அந்த ரசனையை நான் என் சரீரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சரீரத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கு செய்துதான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, தீமையை வெறுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்னதாக வெளிப்படும் பொழுது உங்களுடைய அந்த அன்பு, நீங்கள் உலகத்தை வெறுத்த வெறுப்பு கண்டிப்பாக கண்முன்னே வந்து போகும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமென். ஆமேன். எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்படி? 2 பகுதியாக பிரிக்கிறார். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும். ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஒன்று உங்களுக்கு எழுதுகிறான், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி. ஐயா, உலகத்தில் இருப்பது போன்று நீங்கள் தீமை செய்யாதபடி பாருங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளும், ஐயா சபையாருக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் வெளியில் இருக்கக்கூடியவருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஏற்கனவே ஒன்று சொல்லப்பட்ட விஷயம் எப்படி இருக்கிறது? அதில் ஜாக்கிரதையாயிருங்கள், யோக்கியமாக இருங்கள் என்று சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் பார்த்தோம். இங்கே அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறான். அந்த தீமை என்கிற விஷயத்தை விட்டுவிட்டு நன்மை என்கிற விஷயத்தையே பற்றி கொண்டிருங்கள். இதன் அடுத்த பகுதியை கவனிங்கள். வாசிக்கலாம் 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமீன். ஆமேன். இது எத்தனை அழகான வசனம் பிரியமானவர்களே. பலமுறை இந்த வசனத்தை சொல்லியிருப்போம். இருந்தாலும் இந்த இடத்திலும் இதை பதிவு செய்கிறோம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். என்னை பார்த்து அந்த சகோதரர் அப்படி வார்த்தை சொல்லிவிட்டார். அந்த சகோதரி அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அதற்கு ஏதாவது பதில் செய்வேன் என்றெல்லாம் கங்கணம் கட்டிக் கொள்கிறார்கள் சத்தியத்தை தெரிந்த பிள்ளைகள். இல்லை,
வசனம் அப்படி சொல்லவில்லை. அப்படி என்றால் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44 நீங்கள் பின்பற்றாமல் போய்விடுவீர்கள். உங்கள் நிந்திப்பவர்களுக்காக, உங்களை சபிப்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. யார் வசனத்தை கீழ்ப்படியாதவர்கள் என்பதை தாண்டி வசனத்தை தெரிந்து கொண்டவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கவே கூடாது. தெரியாதவர்களை பற்றி கவலை இல்லை. யாருக்கெல்லாம் வசனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே, தேவன் ஒருவர் என்பதை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அப்பொழுதே தேவனுடைய பிள்ளையாகும்படி தகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியம். அதற்கு பிறகு அந்த தேவனுடைய பிள்ளையானதற்கு பிறகு அந்த தேவனுடைய நாமம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு இடத்துல வேதம் பதிவு செய்கிறது. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆக கிறிஸ்துவின் நாமம் என்னது என்பது உங்களுக்கு தெரிந்து விட்டது. இப்பொழுது நான் எப்படி தீமைக்கு தீமை செய்ய முடியும்? செய்ய முடியாது. தேவ நாமம் தெரிந்த பிறகும் நான் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் எபேசியருக்கு பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், எப்படியும் நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். எனக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது, என்னை மீட்டுக் கொண்டவர் கர்த்தர். இப்பொழுது என் தேவன் யார் என்பது தெரிந்த பிறகு, அவருடைய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்த பிறகு, தீமைக்கு தீமையை நான் எப்படி செய்வேன்? நான் தீமையை வெறுத்திருந்தால் நன்மையை மாத்திரமல்லவா செய்வேன் நான். அதைத்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து, ஐயா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம், இப்பொழுது மற்றவர்களையும் ஆசீர்வதிங்கள். இதைத்தான் மத்தேயு 5:44 சொன்னது, உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்கிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எது வேர்? பணம் வேறாக இருக்கிறதா தீமைக்கு? இல்லை. பணத்தின் மீது வைக்கக்கூடிய ஆசைதான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. எப்படி? பணத்தின் மீது வைக்கக்கூடிய பிரச்சனை, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, பணம் உங்களுக்கு தேவை என்பது தேவனுக்கு தெரியும். அதனால்தான் பணத்தை அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் பணத்தின் மீது வைக்கக்கூடிய ஆசை பிரச்சனை உண்டு பண்ணுகிறது. சிலர் அதை இச்சித்து, ஆசை வந்தால்தான் அங்கு இச்சை தூண்ட ஆரம்பிக்கும். நன்றாக கவனியுங்கள். பணத்தின் மீது வந்த ஆசை இச்சையை உண்டு பண்ணியது. வாட்ஸ்அப்பில் மீது வந்த அந்த ஆசைதான் என்ன செய்தது? இச்சையை தூண்டி அங்கே குளித்துக் கொண்டிருப்பது யார் என்று கேட்க தூண்டியது தாவீதுக்கு. ஆக இங்கே யோசித்து பாருங்கள், பணம் பிரச்சனை அல்ல. பணத்தின் மீது வைக்கக்கூடிய ஆசை தீமைக்கு வேறாக இல்லை, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து என்றால், பணத்தின் மீது வைக்கக்கூடிய ஆசை வரும் என்றால் நீங்கள் விசுவாசத்தை விட்டு விடுவீர்கள். விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களையே குத்திக் கொள்வீர்கள். இதுதான் அந்த வசனத்தின் பொருள். ஆக பணம் பிரச்சனை அல்ல. யோசியுங்கள், பணம் இடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த பணத்தை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஏனென்றால் இந்த பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை முழுக்க வாசிப்பீர்கள் என்றால் மேல் பகுதி இன்னும் ஒன்று சொல்கிறது, போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எது ஆதாயம்? பண ஆசை ஆதாயம் அல்ல, பணம் கூட ஆதாயம் அல்ல. தேவன் மீது வைக்கக்கூடிய தேவ பக்தி, பக்தி என்றால் அன்பு, தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு, அன்பு என்றால் தேவன் கொடுத்த கற்பனையை பின்பற்றுவது. ஆக தேவன் கொடுத்த கற்பனையை பின்பற்றக்கூடிய அந்த பயம், பக்தி தான் எனக்கு மிகுந்த ஆதாயம் தவிர உலகம் எனக்கு ஆதாயம் அல்ல. அதனால்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றுங்கள், அதை பற்றி கொண்டிருங்கள், அதாவது அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அதை விட்டுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்தை விட்டு விடுவீர்கள். விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களையே உருவ கொத்திக் கொள்வீர்கள். வாசிக்கலாம். 3 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3 யோவான் 1:10. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். ஆமென். இங்கே ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அவனுக்கு பெயர் தியேத்திரேப்பு. இந்த மனிதன் என்ன செய்கிறான்? சபைக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். வெறும் வார்த்தையால் மாத்திரம் அல்ல, அது கிரியையிலும் வெளிப்படுகிறது. இந்த தீமைக்கு இன்னொரு பெயர் வைப்பீர்கள் என்றால்
பொல்லாங்கு, பொல்லாப்பு, பொல்லாத செயல், துன்பம் என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி என்றால் இங்கே யோவான் எழுதுகிறான், இங்கே வசனத்துக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பக்கூடிய நபர்கள் இருந்தால் தயவு செய்து அவர்களை விட்டு விலகுங்கள். நீங்கள் உள்ளதை உள்ளபடி பின்பற்றக்கூடிய நபராக இருப்பீர்கள் என்றால் 1க்கு 2 முறை அவர்களுக்கு சொல்லிவிட்டு விலகு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, பொல்லாத விஷயங்கள் இன்னும் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அதை அலசி ஆராய வேண்டியது நம்முடைய கடமை. வாசிக்கலாம். பேதுரு தொடர்கிறான். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:15. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஆமீன். இங்கு ஒரு விஷயத்தை கவனிங்கள். உங்களில் ஒருவனும் கொலை பாதகன், திருடன், அடுத்து பாருங்கள், பொல்லாங்கு செய்தவன், பொல்லாப்பை செய்தவன். யார்? காயினில் இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த தீமை என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? காயினில் இருந்து ஆரம்பிக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அந்த ஏமாற்று வேலை, அந்த பொல்லாங்கு விஷயம் இன்னும் தொடர்கிறது. ஆக பொல்லாப்பான விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் உலகத்தை எப்பொழுது நான் வெறுக்க ஆரம்பித்து விட்டேன் என்பதை தாண்டி எப்பொழுது கிறிஸ்துவை உண்மை உத்தவமாக ஏற்றுக்கொண்டேனோ அன்றே இந்த பொல்லாத செயல்களுக்கு நான் முடிவு கட்டிருக்க வேண்டும். வாசிக்கலாம். 1 பேதுரு 3:11 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:11. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமேன். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து. நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே, இந்த பொல்லாப்பை விட்டு நீங்கி என்கிற விஷயத்துக்கு முன்னதாகவே ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவனத்துக்கு தன் உதடுகளை விளக்கி காத்து என்று சொல்லப்படுகிறது. ஆக பொல்லாத விஷயங்களுக்கு தயவு செய்து நீங்கள் விலகிருக்கத்தான் வேண்டும். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆமென். தீமையாக இருப்பது எதுவென்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இல்லை இல்லை, நான் பாரம்பரியத்தை விட்டு வரமாட்டேன். போப்பு பொய் சொல்லுகிறாரா என்று கேட்கிறார்கள். புனிதர்கள் எல்லாம் இல்லையா என்று கேட்கிறார்கள். மரியாள் பரலோகத்துக்கு செல்லவில்லையா என்று கேட்கிறார்கள். பாஸ்டர் தான், அவரை போன்ற ஒரு மனிதர் கிடைக்காது என்று சொல்கிறார்கள். இது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிற விஷயம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் கிறிஸ்துவை மறுதலிக்கிறேன் என்று அர்த்தம். இது வீணான வீம்பு என்று வேதம் குறிப்பிடுகிறது. இது மேன்மை பாராட்டுவதற்கு முன்பாக வருவது அத்தனையும் பிரச்சனைக்குரியதுதான். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆக பொல்லாத விஷயம் எதுவென்று வேதம் சொல்லும் பட்சத்தில் யாக்கோப்பு 3:8 சொல்கிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. ஆக இந்த பொல்லாங்குள்ளதை எப்படி என்பதை கண்டுபிடிக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சிலை வணக்கம் தவறு என்று வேதம் சொல்லியிருக்கிறதே, அதை நாம் வணங்குகிறோமே, தவறல்லவா? இது பொல்லாத விஷயமாச்சே, இது தேவனுக்கு பிரியமில்லையே என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் தேவனத்திலே கேட்க கடவன் என்று யாக்கோப்பு பதிவு செய்கிறான். ஆக பொல்லாத விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு விலக வேண்டும். அதற்கு பெயர்தான் நாம் நன்மையை பற்றி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். வாசித்து பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமீன். எவ்வளவு கடுமையான வசனம் இது! ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். 2 வார்த்தை பிரியமானவர்களே. ஒன்று, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வெறும் தேவன் என்று வேதம் பதிவு செய்யவில்லை, அவர் ஜீவனுள்ளவர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் சற்று நின்று நிதானித்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்வது போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் ஜீவனுள்ள தேவனை விட்டு, நார்மலான சாதாரண வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம் வேதம். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லும் பட்சத்தில் அவர் யார் என்பதையும் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள இருதயம் வந்தால் அங்கு என்ன இருக்கும்? பொல்லாதது இருக்கும்.
எப்பொழுது அவ்விசுவாசம் வருகிறதோ, எப்படி பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கும் என்றால் அங்கு என்ன இருக்கிறது? அவ்விசுவாசம் இருக்கிறது. அப்போ அவ்விசுவாசமா இருக்கும் என்றால் அதை விட்டு விடுவீர்கள். அங்கே விசுவாசம் இல்லை என்று பொருள். அந்த விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் இங்கு நமக்கு சொல்லுகிறது வேதம், அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் வெறுமன இருதயம் அல்ல, அவ்விசுவாசமுள்ள அந்த இருதயம் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கை என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் இப்படி ஒரு தேவனை பெற்றதை குறித்து வேதம் சொல்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்கிறது. நாம் தீமையை வெறுத்திருக்கக்கூடிய கூட்டம், கர்த்தரை உண்மையும் உத்தவமாய் பின்பற்றக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தை விட்டுவிட்டு நீங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள்? இதிலெல்லவோ உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு பெயர் பலகைக்கு கீழாக, ஒரு தனி மனிதனுக்கு கீழாக அடிமைகளாக வாழ்ந்த நாட்கள் எத்தனையோ எத்தனையோ. ஆனால் சந்தோஷம், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சிறுபிள்ளைகளையும் பெரியவர்களையும் சபை கூடுகையிலே பார்க்கும் பொழுது எத்தனை அன்போடு அவர்களை நீங்கள் வரவேற்கிறீர்கள். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தது போல கணம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12 சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். தீத்து புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தை விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமா இருப்பாயாக. ஆமென். எப்படி இருக்க வேண்டுமாம்? குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நன்மையை பின்பற்றக்கூடியவர்கள், தீமையை வெறுத்தவர்கள். எதிரியானவன், அதாவது பிசாசானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு, தீமையான விஷயத்தை சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் அவன் வெட்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஒரே உபதேசம்தான், ஒரே ஆவிதான், ஒரே ஞானஸ்நானம் தான், ஒரே தேவன் தான், ஒரே கர்த்தர் தான். ஆக உபதேசம் என்பது ஒன்றுதான். அந்த ஒரே உபதேசத்திலே விகற்பம் இல்லாமல், அதாவது பிரிவினை இல்லாமல், மார்க்கம் வேறு விதமாக இல்லாமல், அடுத்த வார்த்தையை சொல்கிறது எப்படியாம்? அந்த உபதேசம் நல்லொழுக்கம் உள்ளது, நல்லது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கம் உள்ளது என்று சொல்லிக் கொடுக்கும் என்றால் அதில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்றால் அது ஆரோக்கியமான வசனம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் இப்படித்தான் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தீமையை நிச்சயமாக நீங்கள் வெறுத்தவர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஆமென். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பவுல் பதிவு செய்கிறார். தெசலோனிக்கர் எழுதும் பொழுது, ஐயா, நான் சத்தியத்தை அறிவிக்க பயணிக்கிறேன், நிறைய இடங்களுக்கு போகிறேன், அநேகர் என்ன செய்கிறார்கள்? எங்களை தடை செய்கிறார்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை அவன் அங்கே கோடிட்டு காட்டுகிறான். விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லை. ஏன் இல்லை? நீங்கள் கேட்டிருப்பீர்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று 3 தேவன் என்று விசுவாசிக்க கூடியவர்களிடத்திலே கேட்டிருப்பீர்கள். தேவன் ஒருவர் என்பதை அவர்கள் விசுவாசித்திருக்க மாட்டார்கள். அந்த தேவனுக்கு இயேசு நாமத்தை அவர்கள் சொல்லி அழைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உங்கள் உறவுக்காரராக இருப்பார், உங்களுடைய சொந்த பந்தமாக இருக்கும், உங்கள் கூட பழகியவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பழைய சபையிலே பழகியவர்களாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நபர் ஒரே விசுவாசத்தில் இருக்கக்கூடியவரா, ஒரே ஆவியில் இருக்கக்கூடியவரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தீமையை தீமையாக தெரிந்து கொண்டு வெறுத்திருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு இவை சரியான காரணியாக இருக்கும். ஏனென்றால் தெசலோனிக்கர் எழுதும்போது தொடர்கிறான் அவன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார். காரணம், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எபேசுக்கு சொல்லும் போதும் அவன் பதிவு செய்கிறான். ஆக பொல்லாங்காய் தோன்றிருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. கிறிஸ்துமஸ் பொல்லாங்கான விஷயம், நியூ இயர் வாக்குத்தத்தங்கள் பொல்லாத விஷயம்தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை விஷயங்கள் முளைத்துக் கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் வாக்குத்தத்தம், நொடிக்கு ஒரு வாக்குத்தத்தம், வீடியோக்களை அள்ளி போட்டு வீவஸை காட்டுவது. சத்தியத்தை அறிவிக்க வேண்டுமா? சத்தியம் வீவஸை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்லை போதகனோ போதகையோ என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் அது வீவஸை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? யார் பெருக வேண்டும், யார் சிறுக வேண்டும்? நாட்கள் பொல்லாதவை என்பதை மறந்துவிட வேண்டாம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டை விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆமீன்.
அப்போ என்னுடைய விண்ணப்பம் என்னவாக இருக்கிறது? நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்றால், முன்னதாக அவன் ஒன்று சொல்லுகிறான், நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாமல் இருக்க வேண்டும். நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன், அந்த ஜெபம் சரியாக கேட்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பொல்லாத விஷயம் ஒன்றும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இப்படி யோசித்து பாருங்கள். சத்தியத்திலே ஒரு பொய்யும் இல்லை என்று நான் வாசிக்கும் பொழுது, அந்த சத்தியத்தை வாசிக்கிற எனக்குள்ளே இன்னும் கசப்பு, வெறுப்பு, கோபம், முறுமுறுப்பு, இச்சை, அசுத்தம் எல்லாமே இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சென்று எப்படி மனுஷனை நான் தெய்வமாக கூட பார்க்கிறேன். சிருஷ்டியை நீங்கள் தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிக்கப்பட்ட பொருளை தொழுது கொள்ளும் அளவிற்கு காலம் போய்விட்டது என்றால் அங்கே பொல்லாத விஷயம் வராமல் என்ன இருக்கும்? அதைத்தான் 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8 கர்த்தர் பதிவு செய்கிறார். பழைய புளித்த மாவோடு துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு, இதெல்லாம் புளித்த மாவு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. துர்க்குணம் பொல்லாப்பு எல்லாம் புளித்த மாவு, அவையெல்லாம் பழையவைகள். ஆனால் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரியுங்கள். ஆக உங்களிடத்தில் இயேசு ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துர்க்குணம், பொல்லாப்பு, பழையவை அந்த மாவை நீங்கள் விட்டுவிடுங்கள். உண்மை எது என்பதை, துப்புரவு எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே புளிப்பு இல்லை. ரோமருக்கு எழுதும் பவுல் சொல்லிக் கொடுக்கிறான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆக பொல்லாங்கு செய்யாத ஒன்று எது? அன்பு. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:8 சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த தேவனை தெய்வமாக கொண்டு நாம் இருப்போம் என்றால், நான் இன்னும் தீமையை வெறுக்காமல் இருக்கிறேன், இன்னும் பழைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டேன், புது சிருஷ்டி என்று சொல்லிக்கொண்டு நான் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றும் கூட இன்னும் பழைய மனுஷன் பல மடங்கு உள்ளே ஜீவனோடு இருந்து கொண்டே இருக்கிறான். அவனை வெட்டி வீழ்த்துவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய சத்தியம் என்கிற கட்சியின் வாழ் வசனங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகித பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிழைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். ஆமென். எப்படியா? 1 புறங்கூறுகிறவர்கள். ரோமருக்கு எழுதக்கூடிய அந்த கடிதத்திலே முதல் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் இது போன்ற பல விஷயத்தை கர்த்தர் பதிவு செய்திருப்பார். இதனை குறிப்பாக கவனிங்கள். பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவர்கள். எவ்வளவு கொடிதான விஷயம் இது! பொல்லாததே தவறு, அது தப்பு என்று வேதம் சொல்கிறது. அதை யோசித்து அதை ஒன்றோடு ஒன்று மற்றவையோடு பிணைக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறதா? அப்போ எவ்வளவு அவர்கள் சிந்தனை யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 5 சொல்லுகிறது, விசுவாசியாத யூதர் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பிரச்சனை உண்டாக்கி இருக்கிறார்கள். எப்படியா? வீணராகிய சில பொல்லாதவர்கள். பொல்லாதவர்கள் என்று சொன்னாலே, தீமை என்று சொன்னாலே அது எப்படி? அது வீணான காரியம் என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் யோவான் புத்தகத்திலே வாசிப்பீர்கள் என்றால், யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 7 சொல்கிறது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால் நீங்கள் சத்தியத்தை சத்தியமாய் சொல்வீர்கள் என்றால் கர்த்தரிடத்திலே வருகும் பொழுது அவர்கள் யோசிப்பார்கள். ஏனென்றால் அது பொல்லாங்கன், அது உலகத்தை பகைக்கக்கூடிய, என்னை பகைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று வேதம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஆமென். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். நன்றாக கவனிங்கள். யோவான் 3:20. தீமை செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தவறு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அப்படி பகைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவனுடைய கிரியைகள் கண்டிக்கப்படும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருப்பார். எப்படியாம்? பரிசுத்தாவி வரும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டிதல் இருக்கிறது அல்லவா? தப்பு என்பதை ஒருவன் சொல்லும் பட்சத்தில் தானே அது தவறு என்று நமக்கு தெரிகிறது, தப்பு என்று தெரிகிறது. ஆக ஒளியிடத்தில் வராமல் போவதற்கு என்ன காரணம்? நான் பாவம் என்கிற ஒரு விஷயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன், அது கண்டிக்கப்படுகிறது. காரணம், நான் அதை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். சினிமா பார்க்கக்கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எத்தனையோ அற்ப காரியங்கள் வேதம் கண்டித்துக் கொண்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகம் வாசிப்பீர்கள் என்றால் 11ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லிக் கொடுப்பது போல, எப்படியாம் அனித்தியமான பாவம் அத்தனையும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அழிந்து போகிற விஷயம் அனித்தியம்,
நித்தியம் என்றால் தொடர்ந்து இருப்பது, அது அசையாத பொருள், அசையாத ஒன்று. ஆனால் அனித்தியம் என்றால் அழிந்து போகக்கூடிய ஒன்று. அழிந்து போகக்கூடிய ஒன்று எப்பொழுதுமே உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதைத்தான் இங்கு சொல்கிறது. பொல்லாங்கு செய்கிறவன், தீமை செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஒளி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவன் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் இன்னும் அப்படி ஏதாவது நம்மிடத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஒளியிடத்தில் வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் பகை என்கிற அந்த பொல்லாங்கு எங்கேயாவது இருக்கிறதா? தீமை என்கிற விஷயம் எங்காவது இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். யோவான் 3:19 வாசிக்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமீன். ஆக ஆக்கினை தீர்ப்புக்கு வரும் என்றால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கிறது? மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவையாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. ஆக இருளை விரும்புவீர்கள் என்றால் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஏன் சினிமா பார்க்க கூடாது? ஏன் பாட்டு பாடக்கூடாது? இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை நியாயப்படுத்துவதற்காக சிலர் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போவார்கள். யோசித்து பாருங்கள். உங்கள் ஆத்துமா உங்களுக்கு முக்கியம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாதான் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்னதாக நின்று கேள்விக்கு பதில் கொடுக்க போகிறது. கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர் அல்ல. உங்களுடைய அத்தனை கிரிகளுக்கு நீங்கள் தான் பதில் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அப்படித்தான் சத்தியத்தின்படி நியாயம் விசாரிப்பார் என்றால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று மற்றவர்களை கை நீட்டுவதை விட என் ஆத்துமா எப்படி இருக்கிறது, இது பரிசுத்தமாக இருக்கிறதா, இது நியாயப்படி இருக்கிறதா என்று நீங்கள் தான் உங்களை கேள்வி கேட்க வேண்டும். இப்படி பொல்லாத விஷயங்கள் இந்த பூமியில் நிறைந்திருக்கும் என்றால் கர்த்தர் சில காரியங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். அந்த சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம். யோவேல் புத்தகம் 2:13 வாசிக்க சொல்லி கேட்கலாம். யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். இவ்வளவு நேரம் நாம் தீமையும் பொல்லாத விஷயங்களையும் பார்த்தோம் அல்லவா? இப்படி செய்து விட்ட பிறகு ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் ஒன்றை சொல்கிறார். யோவேல் 2:13 எப்படியாம்? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மனந்திரும்புங்கள். இன்று ஒரு முடிவெடுங்கள் பிரியமானவர்களே. வேதத்தில் இல்லாதபடி நான் செய்தேன் என்றால் கர்த்தர் நிச்சயமாக கணக்கு கேட்பார் என்றால் நான் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். எப்படி? மேலோட்டமாக இல்லை, உடையை கிழித்துக் கொண்டு அல்ல, உள்ளத்தை கிழித்துக் கொண்டு மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் அதன் கடைசி பகுதியை கவனிங்கள். அப்படி நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எத்தனை வார்த்தை பாருங்கள். கடைசியாக சொல்கிறார், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். சரி, செய்து விட்டாய் போ. அவர் அட்ஜஸ்ட் செய்து கொண்டால் அதற்கு பேரு கிருபை. நாம் அட்ஜஸ்ட் செய்து கொண்டால் அதற்கு பேரு பாவம். திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதே போன்ற வசனத்தை வாசிக்கலாம். யோனா புத்தகம் 4:2 வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமான தேவன் என்று அறிவேன். ஆமென். ஆமென். இங்கும் அதே வசனத்தை தான் யோனா மூலமாக வேதம் பதிவு செய்கிறது. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அந்த மனஸ்தாபத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றே கூட மனம் திரும்பலாம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு விஷயம் நிச்சயமாக பிடிக்காது, அதை அவர் வெறுக்கிறார். வாசித்து பாருங்கள். சகரியா புத்தகம் 8:17 வாசிக்கலாம். சகரியா புத்தகம் 8:17 வாசிக்கலாம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். ஏற்கனவே தீங்கை குறித்து கர்த்தர் பேசினார் அல்லவா? அதை தீங்கு என்று அந்த தீமையை செய்யாமலும். எப்படி? தீங்கு செய்யாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இன்று பொய் ஆணை என்று சொல்கிறார்கள். என்னவென்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், இன்று தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே அநேகர் பொய்யான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
கர்த்தர் இந்த ஆண்டிலே உரைத்ததாவது, என்னிடத்திலே கர்த்தர் பேசினார், இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்கள், தீர்க்கதரிசனம் சொன்னார் என்றெல்லாம் உரைத்துக் கொண்டிருப்பார்கள். பொய் ஆணின் மீது பிரியப்படாமல் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக தேவன் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் முதல் பகுதி பார்த்தோம், ரோமர் 12ஆம் அதிகாரம் பார்த்தோம், அதிலே 9-10 பார்த்தோம் அல்லவா. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொன்னது. அதே ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை வாசிப்பீர்கள் என்றால், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் பலியிடுங்கள், இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆக இன்று நாம் முடிவு செய்வோம், உலகத்தை வெறுத்து இயேசுவிடத்தில் வந்திருக்கிறேன் என்றால் நான் உண்மையும் உத்தமமாய்தான் வர வேண்டும். தீங்கு இடத்தில் இன்னும் எங்கு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்துவிட்டு முழுமையாக தேவனிடத்தில் ஒப்புரவாகிவிட்டு நாளைக்கு சபை கூடுகையிலே உங்கள் குடும்பத்தாரோடு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் ருசிப்பீர்கள். இந்த சிந்தனையோடு நான் ஒரு சிறு சபம் செய்து இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அன்பு பரலோக தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசினவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை, நீர் வெறுக்கிற காரியங்களை நாங்கள் வெறுத்து விட்டுத்தான் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களிடத்திலே ஏதாகிலும் வெறுக்காத காரியங்கள், பழைய காரியங்கள் ஏதாக இருக்குமானால் தயவாய் எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மன்னிக்கிறவராய் இருக்கிறீர். நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உருக்கமும் மன இரக்கமும் உறைந்த தேவன் ஆண்டவரே. அதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா, இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை அறிந்திருந்தும் கூட எங்கேயாவது தவறு செய்திருந்தால் எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் நாளை சபை கூடுகையிலே மிகுந்த உமது கருவையால் கலந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் குடும்பமாய் பயன்படுத்த வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீர் ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவரே. அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய எங்கள் கர்த்தர் எங்களோடு இருக்கிற என்கிற விசுவாசத்தை எங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே. தகப்பனே, நீர் அப்படியே எங்களை அதிலிருந்து விடுவித்து ஆண்டவரே பூர்ண உள்ளவர்களாய் உம்மிடத்திலே வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த குழுவிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சிறுபிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உமது கிருபையும் இரக்கமும் எங்களை காத்துக் கொள்ளட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.